புத்த மதம் ஒரு நாஸ்திக மதமாக கருதப்படுகிறது. வேதனமனிய பௌத்த ஹொயிலோ நாஸ்திக். வேதங்களை அங்கீகரிக்காததால் புத்த மதம் ஒரு நாஸ்திக மதமாக கருதப்படுகிறது. இந்த புத்த மதத்தை கிருஷ்ணர் புத்தராக அவதரித்து இதை பிரச்சாரம் செய்தார். அதன் பிறகு சங்கராச்சாரியர் அத்வைத தத்துவத்தை கொண்டு வந்தார். அத்வைத தத்துவமானது என்னவென்றால், பகவான் பிரம்மத்துக்கும் பரபிரம்மத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, அனைத்தும் ஒன்றே, பரமாத்மா ஆத்மா என்பது வேறு வேறு இல்லை, அனைத்தும் ஒன்றே என்ற ஒரு தத்துவத்தை கொண்டது இந்த அத்வைத தத்துவம். இந்த அத்வைத தத்துவத்தை சங்கராச்சாரியர் கொண்டு வந்தார். இந்த அத்வைத தத்துவத்தை கொண்டு வந்ததால் பாரதம் முழுவதும் இந்த புத்த மதம் நிராகரிக்கப்பட்டு புத்த மத சங்கராச்சாரிய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புத்த மதம் வீழ்ச்சி அடைந்தது. புத்த மதம் இந்தியாவில் வீழ்ச்சி அடைந்து சங்கராச்சாரியரின் அத்வைத தத்துவம் வெளிவந்தது. அது நிலைநாட்டப்பட்டது.